this project இது வந்து it's coming from our common love for old movies and Nagesh fandom நம்மலாம் fans. So இந்த மூவி நம்ம கலாட்டா கல்யாணம் we have chosen for this 1968 C.V. Rajendran and Chitralaya Gopu எழுதின movie and full star cast, Shivaji, Jayalalitha and the rest, and A to Z from the beginning to end ஒரு riotous comedy movie. ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வி கேம் அக்ராஸ் நிறைய டயலாக்ஸ். அதில் நாங்கள் இப்போது கரண்ட்டாக அலங்காரம் படிச்சுட்டு இருக்கிறதுனால we thought we will pick few dialogues and look into it and analyze. நீங்க Sure. சொல்லுங்க உங்களோட love for old movies or anything. கலாட்டா கல்யாணம் இஸ் a classic. அதாவது அது வந்து இந்த டெக்ஸ்ட் புக் கிளாசிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூவி அது. அதாவது 4 different characters getting together with 4 different characters. Each one is different. அதுல நாகேஷ் கேட்கவே வேண்டாம். The spontaneity with which he comes with dialogues is just he's very famous for that. This is like one classic movie வேற நிறைய வந்து சின்ன 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 டயலாக்ஸ் இருக்கு. நீ எனக்கு சொல்லலைன்னா எனக்கு வந்து இந்த அலங்காரம் பேஸ்டா இதை பார்க்கலாங்கிறதே எனக்கு வந்து தோணி இருக்காது. when you asked for me about it, then I said let's analyze the whole thing அப்படின்னு தான் எனக்கு தோணிது. இல்லைன்னா நான் அதில் அப்ளையே பண்ண மாட்டேன். சம்ஸ்கிருதம் தனியா உட்காந்துட்டு இருக்கோம், இது தனியா உட்காந்துட்டு இருந்தது. Now let's see if both loves can come together. Yeah, what more fun than it? ஆமா, a marriage, fun marriage between old movies and Sanskritam. Sure ma'am. லைக் இப்போ நம்ம நிறைய டைலாக்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு இது பார்த்துட்டு தென் when we started looking at it, then we realized அது மாதிரி இந்த மூவி பூராவே வந்து நிறைய டைலாக்ஸ் இந்த மாதிரி அலங்காரா ரிடனா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது பார்க்கலாமா? We'll start. Yeah. பயப்படாதீங்க. இப்போ என் பெரிய பொண்ணு வர்றதா அர்த்தம். எப்போதுமே பூ புட்ட உடனே கையில இருக்கிறத எடுத்து அடிச்சு விட்டு தான் வரும். ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். இத பாத்தீங்களா, இதுதான் என் முதல் பொண்ணு, சீமந்த புத்தரி, கலியுக அல்லி. இதுதான் ஓகே. அந்த இடத்துல சீமந்த புத்திரி கலியுக அல்லிங்கிறார். இதுலயே ஒரு அலங்காரா வருது. ஆமா, கலியுக அல்லிங்கிறச்சு நமக்கு வந்து அல்லியோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா இல்லையா. ஷி இஸ் சப்போஸ் டு பி தி ரூலர் ஆஃப் மதுரை. அர்ஜுனன் டயத்திலேயே துவாபர யுகத்திலேயே அவ வந்து ரூலர் இன் மதுரை. அர்ஜுனன் அங்க வந்ததாகவும் அவ கல்யாணம் பண்ணிட்டதாகவும் ஒரு இது இருக்கு டைம். ஆனா அல்லி ராஜ்யம்ங்கிறது என்னன்னா எப்பவுமே மதுரை இஸ் ஃபேமஸ் ஃபார் தட்ல. மீனாட்சி எடுத்துட்டாலே நமக்கு வந்து மீனாட்சி மதுரை ராஜ்யமா இல்ல இதுவான்னு கேட்டுப்பான். அல்லி ராஜ்யம்னா லைக் ஃபுல்லி விமென் கண்ட்ரோல்டு. ஆமா. சோ அப்போ இங்க இவள வந்து கலியுக அல்லிங்கிற இது வந்து ஜஸ்ட் டைரக்ட் சூப்பர் இம்போசிஷன் தான். இந்த அவளை போல இருக்காங்கிற மாதிரி சொல்லாததுனால ரூபகத்தினுடைய ஒரு டெபினிஷன் என்ன, சூப்பர் இம்போசிஷன், தாதாத்மியம். இவதான் அவ அப்படின்னு. அதாவது ஒரு ராஜாவை பார்த்து நீ அப்படியே சாக்ஷாத் சம்பு, சாக்ஷாத் சிவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே இவதான் அல்லி, வேற எனக்கு இன்னொருத்தர் வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு குட்டி ரூபகத்தை கொண்டு வந்திருக்காரு. அழகா.